நாமத்தினாலே இந்த மாநகரிலே இந்த வடபழனி பகுதியிலே என் தேவ ஜனத்துக்கு நான் வார்த்தைகளை சொல்லி இயேசுவின் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை குறித்து நாங்கள் சாட்சியாக சொல்லி என் கர்த்தருடைய அன்பை உங்க பகுதியிலே சொல்ல வந்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாய் இருக்கிறேன் என்று என் இயேசு வேதத்து மூலமாக அவர் சொல்லியிருக்கின்றார். பிரியமானவர்களே, நான் பேசிக் கொண்டிருக்கிறவன் வருத்தத்தோடு பாரத்தோடு துன்பத்தோடு கஷ்டத்தோடு வேதனையோடு இரவு நேரத்திலே உறக்கம் இல்லாமல் நான் எழுந்து போனமாக 35 வருடத்திற்கு முன்னதாக என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன் எப்படியாவது தன் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று அநேக மருத்துவத்திலே கொண்டு போனார்கள். அது மாத்திரமல்ல, எத்தனையோ கோயில்களுக்கு பெறாத்தி கொண்டு அந்த கோயில்களுக்கு போய் அவர்கள் நிவர்த்தியை செய்தார்கள். அதுவும் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை. கடைசியாக என் வீட்டிற்கு ஒரு சோழர் வருகிறார், திருவாரூர் வருகிறார். அப்பொழுது வரும்போது இந்த திண்ணை ஓரத்திலே படுத்திருக்கிற யார் என்று கேட்கும்போது என் மகன் அவர் படுத்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு நாங்கள் செலவழித்து பார்த்தோம், ஆனால் மகனுக்கு சுகம் கிடைக்கவில்லை. எல்லா மருத்துவரும் கொடுத்த மருந்து அவனுக்கு சுகம் கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். என் தாயாரிடத்தில் சொல்ல அவர் சொன்னார், அண்ணா நகரிலே பெரிய ஒரு மருத்துவர் இருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் அவர் செக் பண்ணி இவனுக்கு முழு சுகத்தை கொடுப்பார் என்று அவர் அந்த அட்ரஸ் எழுதி கொடுத்து அவர் வீட்டுக்கு போய்விட்டார். மறுநாளிலே அந்த அட்ரஸ் எடுத்துக்கொண்டு அண்ணா நகருக்கு வருகிறோம். அந்த மருத்துவரை பார்க்கிறோம். அந்த மருத்துவரை முழுமையாக செக் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ள மருந்து கொடுத்து வீட்டுக்கு மருந்து கொடுத்து அனுப்பி வைத்தார். அந்த 7 நாள் கழித்து மீண்டுமாக அந்த மருத்துவரை போய் பார்க்கிறோம். அந்த டெஸ்டை பார்க்கும்போது அந்த மருத்துவர் பார்த்து தாயாரை கேட்கிறார், உனக்கு எத்தனை பிள்ளைகள் என்று. என் தாயார் சொல்லுகிறார், நான் பெற்றெடுத்தது 12 பிள்ளைகள், இது 11வது ஆள் என்று சொல்ல. அப்படி என்றால் இவனுக்காக நீங்க செலவழிக்க வேண்டாம். நான் கொடுக்கின்ற மருந்து இவனுக்கு சுகம் அளிக்காது, இருக்க வரையில் இருக்கட்டும், அதுவரை இந்த மாத்திரை போட சொல்லி என்று அவர் எனக்கு மறுநாளை குறித்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். அந்த நாளில்தான் நான் நினைத்து பார்த்தேன், இந்த மருத்துவர் சொல்லுகிறது இன்னும் சில மாதமே எழுப்பப்படுது, நம்ம மறித்து போவோம் என்று இரவு பொழுதும் நான் எண்ணி கண்காணிக்கிற நாங்கள் உண்டு. அப்பொழுதுதான் என் காதலத்தில் ஒரு சத்தம் கேட்கப்பட்டது, என் இயேசு உன் தாயின் வயிற்றிலே கருவிலே ஒருவராக உன்னை பேர் சொல்லி அழைத்தார் என்று ஒரு சத்தம். அது எவ்வளவு ஒரு சத்தம் என கேட்கும் போது இப்படிதான் ரோட்டோரத்தில் வந்து கிறிஸ்தவர்கள் இயேசு விடுவிக்க போகிறார், சொகத்தை தரப்போன்னு சொன்னாரு. அவரா என்று எண்ணி எங்களுடைய குக்கிராமத்திலே எந்த ஒரு ஆலயமும் இல்லை. ஒரே ஒரு பெட்டாவை போட்டுக்கொண்டு மாதத்துக்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை இப்படி ஒரு வேலைக்காரர் வருவார். நான் ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் என்று நான் ஒவ்வொரு நாளாக ஏங்கிக் கொண்டிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை வந்தது. அந்த ஊழியக்காரிடத்திலே போய் நான் சொன்னேன். அவர் சொன்னார், உனக்கு சுகம் கொடுக்கிறவர் இயேசு நிச்சயமா சுகம் கொடுப்பார் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நான் விசுவாசித்தேன். நான் இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தார். நான் பெற்ற இந்த சுகத்தை மற்றவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக நான் அநேக கிராமங்களில் போய் இயேசுடைய அன்பை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பிரியமானவர்களே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமாய் இருக்கிறேன்.
அவருடைய வழியிலே நடக்க ஆரம்பித்தேன். அவருடைய வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். எனக்காக ஜீவனை கொடுத்த என் தேவன் என் ஜீவனை மீட்டெடுத்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட வேதத்தை தான் இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்கள் தந்திருக்கிறார். நான் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு ஏசியை போட்டுக்கொண்டு படித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் என் மேல விடப்பட்ட ஒரு கடமை என் இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும் மற்றவர்களுக்கு. பிரியமானவர்களே, அதற்காக தான் என் இயேசுவினுடைய அன்பை நான் சொல்ல வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறது உங்களுடைய வீடுகளிலே இந்த ஒளிபரப்பின் மூலம் கேட்கும். இது உண்மையான சாட்சி. இன்னைக்கு நான் மறித்திருந்தால் 32 வருடமாக இருந்து எலும்பு தோலமாக இருந்து மாடு வைத்துக் கொண்டிருந்து படிக்க தெரியாதவன் இன்றைக்கு என் இயேசுவின் வேதத்தை எத்தனையோ முறை படிக்க வைத்திருக்கிறார். அநேக பெரிய பெரிய இடத்திலே பேச வைத்திருக்கிறார். என் இயேசுவின் வாழ்க்கையை மாற்றி அமைத்தார். அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த சுகத்தையும் நான் வைத்துக் கொள்ளவில்லை, மற்றவர்கள் பெற வேண்டும். அதற்காக தான் என் பெரியமானவர்களே, இந்த வடபழனி பகுதியில் இருக்கிற தேவ ஜனமே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.